சீமா 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 என்னாச்சு சீமா? சீமா சீமா ரோகிணி சீமாவுக்கு என்னாச்சு? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. காலையில நல்லதானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு? சீமா 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 என்னாச்சு உனக்கு? திடீர்னு மயங்கி விழுந்துட்டியாமே? எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா கூட அதை தாங்க முடியாம நீ எப்போ அழுதுகிட்டே இருப்ப. ஆனா இன்னைக்கு என்னடா, நான் உடம்பு சரியாம இருக்கிறப்ப கூட ஒரு வார்த்தை கூட பேசாம போறேன். உனக்கு என்ன ஆச்சு ரோகிணி? சீமா கவலைப்படாத, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் பிரேம். பார்த்து சீமா. எனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். இப்ப எதுக்காக உண்மையை மறைக்கிற சீமா? இன்னைக்கு நீ மயங்கி விழுந்ததுக்கு இதுதானே காரணம்? நேத்து ராத்திரி நீ எதுவுமே சாப்பிடல, அதனாலதான் இன்னைக்கு காலையில மயக்கம் வந்திருக்கு. சீமா நேத்து ராத்திரி நீ சாப்பிடலையா? என்னாச்சு சீமா? ஏன் நீ சாப்பிடல? அக்கா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ரோஹிணி அப்பவே சாப்பிட்டுட்டா சீக்கிரமா சீமாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுங்கன்னு. நீ சொன்னது உண்மைதான். அதனாலதான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு நான் சீமா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். அவகிட்ட நான் நேத்து ரொம்ப பொறுமையா சொன்னேன், வெறும் வயித்துல தூங்குறது நல்லது இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா அவ கேக்கல. சீமா, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சாப்பாட்டு மேல கோபத்தை காட்டுறது சரியில்லை. இத பத்தி நான் ரோகிணி கிட்டயும் பேசுறேன். உமா, பவி, பெரியத்த சொல்லுங்க. பெரியத்த, சீமாக்கு டிஃபனும் ஜூஸும் கொண்டு வாங்க. அப்புறம் இந்த பிளேட் கொடுங்க பெரியத்த. சீமா, சாப்பாடு விஷயத்துல அவமரியாதையா நடந்து கூடாது, அத ஞாபகம் வச்சுக்க. பிரேம், சீமாவை கவனமா பாத்துக்க. வா போலாம். சீமா, டிஃபன் கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடு. இன்னொரு விஷயம் சீமா, அப்புறம் இந்த ஜூஸையும் குடிச்சிடு. சரிங்கக்கா, தேங்க்ஸ். பவி, வா போகலாம். சீமா, எப்பவும் நீதான் சொல்லுவ ரோகிணி ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கான்னு. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிற? அதெல்லாம் விட, எல்லாம் சரியாயிடும்.
ரோகிணியால உன் மேல ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாத. நான் கவலைப்படுறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு